ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி விளக்கு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நம்ம வச்சிருப்போம். ஆனால் இப்போதைக்கு யூஸ் இருக்காது. சில நேரத்தில் தேவைப்படும்போது நம்ம எடுத்து பார்ப்போம், ஆனால் சரியாக க்ளீனாக இருக்காது. ஸோ இதை எப்படி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு விளக்கு எடுத்து முடிஞ்ச வரைக்கும் அந்த பாகங்களை பிரிச்சுக்கிறோம். இப்போ ஒரு கப்பில் புளி கொஞ்சம் எடுத்துக்கிறேன், குழம்புக்கு யூஸ் பண்ணுறது. அதே போல் மண் எடுத்துக்கிறோம். ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துப்போம். இது மூணு தான் தேவைப்படுற பொருள். இப்போ புளியை உங்கள் கைக்கு வசதியாக எவ்வளோ கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துப்போம். எடுத்துட்டு கொஞ்சமாக மணல் தொட்டுப்போம். மணலில் தொட்டுட்டு தண்ணியில் தொட்டுக்கோங்க. தண்ணியில் தொட்டு திருப்பி மணல் தொட்டுட்டு நல்லா அந்த விளக்கில் கொஞ்சம் லைட்டாக அழுத்த கொடுத்து தேங்க. ஏன்னா பழைய விளக்கு கண்டிப்பாக துருக்கிற அப்புறம் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். புளி போட்டு விளக்கும்போது நல்லா பளபளன்னு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம புளி யூஸ் பண்ணுறோம். தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்து வாஷ் பண்ணுறோம். நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதே போட்டு நம்ம இன்னொரு பாத்திரம் எடுத்துப்போம். எடுத்துட்டு அதில் போட்டு வச்சுப்போம் கொஞ்சம் நேரம். இப்போ மிச்ச பாங்களையும் நல்லா தேய்ச்சிட்டு அதே மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வித்தியாசம் தெரியும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. ஷேர் முடிஞ்சா பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணுவீங்க. நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான அற்புதமான அருமையான வீடியோ